ஹே காய்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே இருக்க கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் போய் ஏதாவது வாங்கி சாப்பிடலான்னு இருக்கேன். அப்படியே உங்களுக்கும் ஜப்பானில் கன்வீனியன்ஸ் ஸ்டோர் எப்படி இருக்கும், இங்கே ஃபுட் எப்படி இருக்கும் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன். சரி வாங்க போயிட்டு வரலாம். ஜப்பானில் இருக்க 3 மேஜர் கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ் தான் 7-Eleven, லாசன், ஃபேமிலி மார்ட். இதில் நாம் எனக்கு 7-Elevenக்கு தான் போக போகிறோம். இன்னைக்கு வெதர் நல்லா இருக்குல்ல. இது எப்படி ஜாப்பனீஸில் சொல்கிறது? கியோ தெங்கி கைடிஸ்னே பேசிட்டே அப்படி கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கே வந்துட்டோம். அங்கே பார்த்தீங்களா, அதான் 7-Eleven. இது 24 ஹவர்ஸுமே ஓப்பனில் தான் இருக்கும். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இன்னைக்கு நான் வந்து ஸ்மூதியும் ட்ரை பண்ணலான் இருக்கேன். அதுக்காக வந்துட்டு இந்த ஸ்ட்ராபெரி மில்க் இது வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து மெஷின் இருக்கும், அதில் கொடுத்தா அதுவே வந்து ஸ்மூதி வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும். பார்கோடை ஸ்கேன் பண்ணிட்டு கேப்பை ரிமூவ் பண்ணிட்டு மெஷினில் வைக்கணும். அப்புறம் அங்கேயே கேப் ஸ்ட்ரா எல்லாம் இருக்கும், அதை எடுத்துக்கலாம். நானிகா ஃபுக்குரோ ஃபுக்குரோ இடிமாஸ். ஹாய். お箸の方は何点つけますか？箸は1本でいいです。はい。現金を入れ終わりましたら、確認の上、OK ボタンを押してください。お釣りとレシートをお受け取りください。取り忘れにご注意ください。ஸோ இன்னைக்கு இதெல்லாம் தான் நான் வாங்கியிருக்கேன். இப்போ இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு சாலட்லேயும் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்துட்டு இந்த ஆக்டோபஸ் ப்ராக்கோலி இந்த சாலட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே, வரிபசி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? நல்லா இருக்கும். உள்ள பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். டேஸ்டாக இருக்கும். இப்போ அடுத்த சாலடு போயிடலாம். வந்து பார்த்தீங்கன்னா கேபேஜ் கார்ன். நான் இது வந்து கார்னுக்காக தான் வாங்கினேன். இது நிஜமாக டேஸ்டாக இருக்கும் இந்த சாலட். இது வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். நிஜமாவே டேஸ்டாக இருக்கும். ட்ரெஸ்ஸிங் நல்லா இருக்கு. இதில் கார்ன் கேபேஜ் ரெண்டுமே எனக்கு வந்து ஃபேவரட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒனிகிரி ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஒனிகிரி வந்து நிறைய கேட்டிருப்பீங்க. ஜாப்பனீஸ் வந்து ஒனிகிரி நிறைய சாப்பிடுவாங்க, அதனால ரொம்ப ஃபேமஸ். ஓகேவா? இங்கே ஓகே, திருப்பி முன்னாடி காட்டிடுறேன். ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கு. இது வந்துட்டு நான் வாங்கினது ஃபிஷ். இதில் வந்து ஃபிஷ் இருக்கு இந்த ஒனிகிரியில். ஓகேவா? உள்ள இருக்கும் ஃபிஷ். சாப்பிட்டு பார்க்கலாம். இதை நான் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து லைட்டாக சால்ட்டியாக தான் இருக்கும். இது வந்து இனிப்பாலாம் இருக்காது, நல்லா இருக்கும். பார்க்க பிளைன் ரைஸ் மாதிரி இருக்கு இல்லையா, உள்ள வந்து மீன் வச்சிருப்பாங்க, நல்லா இருக்கும். ஸோ
ம். இது சால்மன் ஃபிஷ் வந்துட்டு இருக்குல்ல. கண்டிப்பா ஜப்பான் வந்தீங்கன்னா இந்த ஒனிகிரி ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். ம். இது வந்துட்டு நட் குக்கீஸ். இது டேஸ்டா இருக்கும். நான் பல வாட்டி இது வாங்கியிருக்கேன். இப்போ சாப்பிட விருப்பம் இல்லை, இருந்தாலும் உங்களுக்காக வந்துட்டு ஒன்று காட்டுறேன் எப்படி இருக்கும். உள்ள அந்த மாதிரி ஒரு 5 தான் இருக்கு. ஆக்சுவலாக இது வந்து காஸ்ட்லி. 5 தான் இருக்கு. நட்ஸ் வந்து இருக்கு. இது நல்லா இருக்கும். நான் சாப்பிட்டு பார்க்கணும் அவசியம் இல்லை, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஓகேவா, உங்களுக்கு காட்டுறதுக்காக. அப்புறம் வந்துட்டு ஐஸ்கிரீம், இதுவும் அப்புறம் தான் ஃப்ரீசர்ல கொண்டு வச்சுடுவேன், அப்புறம் தான் சாப்பிடுவேன். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா மில்க் ஐஸ்கிரீம். இங்க வந்து நான் இருக்க இடத்துல ஹொக்காய்டோல வந்துட்டு மில்க் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஓகேவா, ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நிஜமா டேஸ்டா தான் இருக்கு. இங்க அதுவும் இல்லாம நம்ம காய்ச்செல்லாம் குடிக்க வேண்டாம் மில்க். நம்ம இந்தியாலே சிலர் காய்ச்சாமலாம் அப்படியே குடிக்கிறாங்க. நான் அங்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் காய்ச்சாம குடிக்க. எனக்கு பயம், இந்தியால எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் ஸ்டண்ட் எல்லாம் ட்ரை பண்ணேன். பட் இங்க வந்துட்டு நான் வந்து மில்க் எல்லாம் அப்படியே குடிச்சிருக்கேன். ஏன்னா இங்க அப்படியே தான் குடிப்பாங்க. வேணும்னா சூடு பண்ணி எல்லாம் குடிக்கலாம். மில்க்ல எக்ல எல்லாம் சால்மன்ல பாக்டீரியா இருக்கும்ல, அதெல்லாம் வந்து கொண்டுடுவாங்க. அதனால இங்க வந்து சேஃப் தான். மில்க்கு, எக்கு அதெல்லாம் அப்படியே வந்து சாப்பிடலாம், ராவாவே சாப்பிடலாம். என்ன சொல்ல வந்தேன், இங்க வந்துட்டு அதனால இந்த மில்க் ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஹொக்காய்டோல. அப்புறம் வந்துட்டு ஸ்மூதி. இது வந்து ஒன்று டேஸ்ட் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு. இது வந்து ஸ்ட்ராபெரி அண்ட் மில்க். ஓகேவா, நிஜமாவே சூப்பரா இருக்கும். நிஜமாவே நல்லா இருக்கும். ஸ்ட்ராபெரி மில்க் மாதிரி, ஸ்ட்ராபெரி மில்க்கும் தானே, அப்படிதான் இருக்கும். டேஸ்டா இருக்கு. ஸோ நீங்களும் ஜப்பான்லாம் வரீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஜாப்பனீஸ் ஃபுட் வந்து இந்தியன் ஃபுட் மாதிரி இருக்காது. ஓகேவா, ரொம்ப நமக்கு ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப கஷ்டப்படுவேன், என்னடா எல்லாமே இனிப்பா இருக்கு அப்படின்னு. நானும் அப்படிதான் இருந்தேன். நான் ஜாப்பனீஸ் ஃபுட்டே சாப்பிடல ஒரு வருஷம். எனக்கு அது பிடிக்கவே இல்லை சுத்தமா. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் என்னால எது சாப்பிட முடியும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி வாங்கி ட்ரை பண்ணி நிறைய வந்து தூக்கி போட்டிருக்கேன் நான், பிடிக்காம. ஓகேவா, அது நடக்கும் கண்டிப்பா. ஏன்னா நம்ம வந்துட்டு ஒண்ணு பார்த்துட்டு இது எரிப்பா, இது வந்து எரிப்பா தான் இருக்கும், இது வந்து உப்பு தான் இருக்கும், உப்பா தான் இருக்கும், உப்பு தான் சேர்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவோம். அது வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். இங்க வந்து சோய் சாஸ் வந்துட்டு இங்க ரொம்ப ஃபேமஸ். அவங்க எல்லாத்துலயும் அதை யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு அந்த டேஸ்டே பிடிக்காது. அதனால எனக்கு ஜாப்பனீஸ் ஃபுட் முக்கியமா பிடிக்காம போறது காரணம் அதுதான். அது ஒரு மாதிரி இருக்கும், எனக்கு பிடிக்காது. ஃபுல்லா எல்லாத்துலயும் அந்த சாஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே வாங்கி சாப்பிட்டு பழகி இப்போ ஓகே. ஆனா இப்பவுமே அந்த இனிப்பு சோய் சாஸ் அதெல்லாம் என்னால சாப்பிட முடியாது. பட் நான் நிறைய தேடி கண்டுபிடிச்சு இந்த மாதிரி சில ஐட்டம் எல்லாம் பார்த்து வச்சிருக்கேன். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஒனிகிரி வந்துட்டு இந்த இது சால்ட்டியா தான் இருக்கும். அதுவும் ஃபிஷ் இருக்கு இதுக்குள்ள. இது நிஜமாவே டேஸ்டா இருக்கும். நீங்க வந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. புதுசா வர்றவங்க எல்லாம் என்ன சாப்பிடாம குழம்பும் போது இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் நல்ல ஆப்ஷன் நமக்கு இந்தியன்ஸுக்கு. வேற ஜாப்பனீஸ் ஃபுட்டு சாப்பிட்டு பழக்கம் இல்லாதவங்களுக்கு இதெல்லாம் வந்துட்டு ஈஸியா சாப்பிடலாம். ஓகேவா, ஏன்னா இங்க வந்துட்டு நான் இங்க சமைச்சுதான் சாப்பிடுறேன் இந்தியன் ஃபுட்டு. ஆனா என்னால டெய்லி சமைச்சு சாப்பிட முடியாது இல்லையா, ஆபத்துக்கெல்லாம். இப்ப என்ன உடம்புலாம் போச்சுன்னா என்ன பண்ணுவேன், என்ன பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா இது வரைக்கும். நான் வந்து மோஸ்டா வந்துட்டு இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுறேன், இந்த மாதிரி தான் சாப்பிட்டுருக்கேன். இல்லைன்னா பட்னியா இருந்திருக்கேன். ஆனா நான் சாப்பிட்டதில்ல ஜாப்பனீஸ் ஃபுட். அந்த அளவுக்கு என்னால சாப்பிட முடியாம இருந்துச்சு. அந்த மாதிரி நிலைமைகள்லாம் வரலாம். அதனால நீங்க வந்துட்டு இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. டெய்லி என்னால கண்டிப்பா தொடர்ந்து சாப்பிட முடியாது, பட் என்னால வந்துட்டு சாப்பிட முடியும். சண்டே எல்லாம் சர்ச்சுக்கு போவேன். அப்புறம் அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் சேர்ந்து எங்க ஏதாவது வாங்கி சாப்பிடுவோமா, அங்க இருந்து பக்கத்துல இருக்க கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல நானும் இந்த மாதிரி ஏதாவது வாங்கி சாப்பிடுவேன். முன்னாடி எல்லாம் அதை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். எனக்கு வந்து ஜாப்பனீஸ் ஃபுட்டு சாப்பிட முடியாதுக்காக நான் வந்து போயிடுவேன். இப்போ வந்து அப்படி இல்லை, நான் வந்து சாப்பிடுறேன். ஜாப்பனீஸ் பீப்புளோட மிங்கிள் ஆகிறதுக்கு, அவங்களோட அந்த ஃப்ரெண்ட் ஆகுறதுக்கு ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டெப் வந்துட்டு ஃபுட்டு தான். நம்ம அவங்களோட ஃபுட் கல்ச்சரை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டோம்னா, அவங்க ஃபுட்டு வந்து நம்மளால சாப்பிட முடியும்னா, உங்களால நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு மேக் பண்ணலாம் ஜப்பான்ல. ஓகேவா, உங்களோட சாப்பிட போறது அந்த மாதிரிலாம்.
இனிமே வந்துட்டு ஜாப்பனீஸ் ஃபுட்டு பற்றிலாம் நிறைய வந்து வீடியோஸ் போடுறேன். எந்தெந்த ஃபுட்டெல்லாம் நமக்கு பிடிக்கும், இந்தியன்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். சரி பாருங்க. அப்புறம் இந்த சாலட் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குக்கீஸ் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக இங்கே நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கும். நீங்கள் விதவிதமாக இருக்குது அப்படின்னு வாங்குவீங்க. எல்லாம் டேஸ்ட் ஒன்று மாதிரி தான் இருக்கும். சோய் சாஸ் நானும் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி ஏமாந்து தூக்கி போட்டு சாப்பிட முடியாமல் அப்படியெல்லாம் பண்ணி தான் இப்போ என்னால் என்னெல்லாம் சாப்பிட முடியும்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி நீங்க ஒரு வேளை இப்போ புதுசா ஜப்பான் வந்திருக்கீங்கன்னா எந்தெல்லாம் ஃபுட்டு வந்து நம்ம நாக்குக்கு டேஸ்டா இருக்கும், அப்படி நம்ம நாக்குக்கு எந்தெந்த ஃபுட்டு வந்து சேரும் அப்படின்னு உங்களுக்கு கேட்கணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் வந்து கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஓகே, கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி சீக்கிரமா ஜப்பான் வந்துருங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் யூ நீட் டு நோ ஜாப்பனீஸ் லாங்குவேஜ். ஓகே, இந்த மாதிரி ஜப்பான் வரணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டுட்டு இருப்பீங்க. ரொம்ப கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸியும் இல்லை. லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது, ஆனால் ரொம்ப கஷ்டமும் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிங்கன்னா, நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஜப்பானுக்கு வர முடியும். அப்படி இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவுக்கு லைக் ஷேர்லாம் பண்ணிடுங்க. ஓகே, அப்போ தான் அது இன்னும் நிறைய மோட்டிவேட் பண்ணும், நிறைய வீடியோஸ்லாம் போடுங்க. பாய்.